வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மாத பலன்கள். ஜனவரி மாதத்தில் மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க மிக துல்லியமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய விநாயகர் பிறந்த நட்சத்திரம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். பிறகு வரக்கூடிய விஷ்ணு பகவான் பிறந்த நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரம் 4 பாதம். அதன் பிறகு வரக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம், வசுக்கள் பிறந்த நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரம் முதல் பாதம், 2வது பாதம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 129 டிகிரி சிம்ம ராசியில் கன்னி லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. அப்போ ஜனவரி மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? மகர ராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதி தான் மாத கிரகம் சூரிய பகவான். சூரிய பகவான் ராசிக்கு 12வது பாவகத்தில் 16 நாட்கள் வரை இருக்கக்கூடிய ஒரு தருணம். அப்போது 8வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறது 100% நல்லது. அதுபோக சூரிய பகவான் போராடம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய மகர ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி, மகர ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி, மகர ராசியாதிபதியினுடைய சனி பகவானுடைய நெருங்கிய நண்பனான சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரிக்கிறது ரொம்ப அற்புதம். அதுபோக சுக்கிர பகவான் மகர ராசிக்கு 11வது பாவகத்தில் மகர ராசியாதிபதி சனி பகவானுடைய நட்சத்திரம் வாங்கி சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் மகர ராசி நண்பர்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 16ஆம் தேதி வரைக்கும் அருமையான நேரகாலங்கள் நல்ல விதமாக தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்துமே தவிர போக வேண்டிய இடத்துக்கு நாம் தான் போய்கிடணும், செய்ய வேண்டிய செயல் நாம் தான் செய்துக்கிடணும். அப்போது நம்மளை ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியமே இல்லை. இதுதான் நீங்கள் போகிற பாதை அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுமானது. மகர ராசி நண்பர்கள் 100% அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. மகர ராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கிட்டத்தட்ட இந்த 16 நாட்களில் ஏதாவது ஒரு தருணத்தில் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டிவிடும், உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டிடும். உங்களுடைய ராசியாதிபதி இத்தனை நாள் வக்கரத்தில் இருந்தாருங்க. ஆனால் இந்த தருணத்தில் உங்கள் ராசியாதிபதி ராசிக்கு 2வது பாவகத்தில் சதய நட்சத்திரம் முதல் பாதத்தில் 309 டிகிரியில் இருக்கிறார். இந்த ஒரு விஷயத்தில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். என்னன்னா, சனி பகவான் மாறி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 மாதம் ஆகுது. திருக்கணித பிரகாரம் சதய நட்சத்திரம் முதல் பாதத்தில் 309 டிகிரியில் இருக்கிறார். ஆனால் வாக்கிய பிரகாரம் பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார், 301 டிகிரியில் இருக்கிறார். திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா 309 டிகிரி சதய நட்சத்திரம் முதல் பாதம். வாக்கிய பிரகாரம் 301 டிகிரி அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதம். நட்சத்திரமும் மாறிடுச்சு, டிகிரியும் மாறிடுச்சு, தூரமும் மாறிடுச்சு. அப்போ இது சரியாக இருக்குமா, அது சரியாக இருக்குமா, அந்த ஆராய்ச்சி வேண்டாம். நான் பலன் சொல்கிறது முழுக்க திருக்கணித முறைப்படி தானே, திருக்கணித மையப்படுத்தி தான் அவங்களுக்கு பலன் சொல்கிறேன். அப்போது ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். ராகு பகவானுடைய 3வது பார்வை, ஏன்னா ராகு கேதுக்கு 3, 7, 11 பார்வை இருக்குது அப்படின்ற மாதிரி ஜோதிட நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மை என்றால் ராகின் பார்வை 3வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசிநாதனுக்கு நட்சத்திரம் கொடுத்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். என் தாத்தன் சம்பாதிச்ச சொத்தில் சங்கடம் இருக்குது, அந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, தாத்தா செய்கிற தொழில் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேனுங்க, தாத்தா செஞ்சுட்டு இருந்த தொழில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இல்லை அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதாவது பூர்வீக தொழில் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, அந்த தொழிலில் எனக்கு ஒரு சில சங்கடங்களாகவே இருந்துக்கிட்டு இருக்குது 2-2.5 வருஷமாக. ஏன்னா 7 நாட்டு சனி நடந்துக்கிட்டு இருந்தது, ஜென்மத்தில் இருந்தது. ஒரு சில சங்கடங்கள் கொடுக்க தான் செய்திருக்கும். ஆனாலும்
இந்த நேரத்தில் இந்த ஜனவரி மாதம் 16 தேதிக்குள்ளார நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிற வேலையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை தான் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அப்போது இருக்கிற தொழிலே 10 வருஷமாக 20 வருஷமாக நாம் செய்துக்கிட்டு இருந்த தொழிலே நமக்கு நட்டம் ஆகுது அப்படின்னா, தெரிஞ்ச தொழிலையே இப்படி இருக்குதுன்னா தெரியாத ஒரு தொழிலில் செஞ்சோம்னா சங்கடம் வந்துடும். தெரிஞ்ச தொழிலை விடவும் கூடாது, தெரியாத தொழிலை தொடவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த மாதிரி மகர ராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக மன அழுத்தம் ஏற்பட்டிருந்தால் அந்த மன அழுத்தம் குறைய போகுது, தொழிலில் சங்கடங்கள் நீங்க போகுது, தொழிலில் வளர்ச்சி வரப்போகுது. அதில் எவ்விதமான மாற்று கருத்து இல்லை. அதுபோக பிள்ளைகளுக்கு 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு அப்பப்போ உடம்புல தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்குது. 4 நாள் சரியாக இருந்தால், 4 நாள் நல்ல விதமாக இருந்தால், 3 நாள் மருத்துவமனைக்கு தான் போய்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு உடல் தேகத்தில் இருக்கிற தொல்லைகள் நீங்கும். அதுபோக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபக மருதி கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, சனி பகவான் என்னைக்கு ராகு நட்சத்திரம் ஏறினாரோ, ராகு ஞானகாரகர், அதுபோக சனி பகவான் இந்த மாத தொடக்கத்தில் சந்திரனுடைய பார்வை வேற வாங்குறார். அப்போது ஞாபக மருதி குறையும், படிப்பில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். படிப்பு ரீதியாக ஒரு சில தடைகள் இருக்குது அப்படின்னா அந்த தடைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கான தருணமும் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்குறார். 11வது பாவகத்தில் 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி இருக்கிறாரு. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் அனுச நட்சத்திரம் 2வது பாதத்தில் 318 டிகிரியில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியாதிபதி நட்சத்திரமும் வாங்கியிருப்பார், ராசியாதிபதி பார்வையும் வாங்குறார். அப்போது கண்டிப்பாக சொல்கிறேனுங்க, படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு உருவாக போகுது. ஒரு சில நண்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும். அதுபோக படிச்சுவிட்டோம், படித்த படிப்புக்குண்டான வேலை கிடச்சிருச்சு, திருமணம் அப்படின்ற போகக்கூடிய சூழலில் ஒரு சில சங்கடங்கள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி யார்? சந்திரன். அந்த சந்திரனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனை பார்க்குறாரே. அப்போ திருமண தடைகள் நீங்கும். அப்போ அந்த திருமண தடைகள் நீங்குதுன்னு அப்படின்னா திருமண தடைகளும் நீங்கும். திருமணமாகி பிரிஞ்சு போன தம்பதிகள் இந்த ஜனவரி மாதத்தில் மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். இல்லை நிரந்தரமாக பிரிஞ்சு போயிட்டாங்க, மறுமணத்துக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நிச்சயம் மறுமணத்தில் இருக்கிற தடைகளும் நீங்கும். நாம் என்ன தான் பறக்க பாடுபட்டாலும் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லையே அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா? சொத்து சுகம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, குடும்பத்துக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் இல்லை அப்படின்னா வாழற வாழ்க்கையே நரகமாகி போய்டும். அப்போது மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் வரப்போகுது. ஜனவரி மாதம் 16ஆம் தேதிக்குள்ளார நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வராத பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நல்லது நடக்கும். ஜனவரி 31 நாள் நீங்கள் 16 நாளுக்கு மட்டும் பலன் சொல்கிறீங்க. மீதம் இருக்கக்கூடிய அந்த 15 நாள் என்ன சார் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படின்னா மாதம் முழுவதும் நல்லா தான் இருக்குது. ஆனாலும் ரொம்ப நல்ல விதமாக இருக்கிறது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கே நம்ம பட்டம் பார்க்குறோம். நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்குன்றது பார்த்துக்கிடணும்னா உங்களுடைய ஜாதகத்தால் மட்டும்தான் பார்த்துக்கிட முடியும். ஜாதகத்தின் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட முடியும். ஜனவரி மாதத்தில் இது மாற்றங்கள் நிறைந்த மாதம்தான் அப்படின்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். அதுபோக உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் பலன்கள் வரும்.
ஆக அப்படி சுய ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் மேலே தெரிகிற நண்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க, பார்த்து தரணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க